ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிலபஸ் வைஸில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த இடம் செங்கபடுத்தான் காடு. அதாவது பட்டுக்கோட்டை செங்கபடுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த இடம் செங்கபடுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெற்றோர் யார் அப்படின்னா அருணாச்சலம் விசாலாட்சி. அருணாச்சலம் விசாலாட்சி. இவருடைய காலம் 13/4/1930 8/9/1959. இவருடைய காலம் என்ன? 1930 1959. மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என போற்றப்படுவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை யார் அளித்தது? மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை யார் அளித்தது அப்படின்னா கோவை தொழிலாளர் சங்கம். இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்ற பட்டத்தை யார் அளித்தது? கோவை தொழிலாளர் சங்கம். இவர் எளிமையான தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர். 7வது கொஷின், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமையை சிந்தனைகளையும் திரையிசை பாடல் வழி பரவலாக்கியவர். 7வது கொஷின், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் திரையிசை பாடல் வழி பரவலாக்கியவர். 8வது கொஷின், தம் பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தம் பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரது முதல் கவிதை ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே அப்படின்றது முதல் கவிதை. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. 10வது கொஷின், இவரது ஆரம்பகால பாடல்களை வெளியிட்ட இதழ் எதுனா ஜனசக்தி. இவரது ஆரம்பகால பாடல்களை வெளியிட்ட இதழ் எதுனா ஜனசக்தி. அது கம்யூனிச பத்திரிகையில் இந்த இதழ் வந்துச்சு அப்படின்றாங்க. இவரது ஆரம்பகால பாடல்களை வெளியிட்ட இதழ் எது? ஜனசக்தி. சக்தி நாடக சபாவில் சில காலம் நடிகராக பணியாற்றினார். சக்தி நாடக சபாவில் சில காலம் நடிகராக பணியாற்றினார். முதல் திரையிசை பாடல் நல்லதை சொன்னா நாத்திகானா. என்னது முதல் திரை இசை பாடல் எது? நல்லதை சொன்னா நாத்திகானா. படித்த பெண் 1954. பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசனால் எனது வலது கை என போற்றப்பட்டவர். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பாராட்டியவர் தோழர் ப. ஜீவானந்தம். அவர் கோட்டை நான் பேட்டை என்று மக்கள் கவிஞரை புகழ்ந்தவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு மக்கள் கவிஞரை புகழ்ந்தவர் யார்? உடுமலை நாராயண கவி சொல்கிறாரு. அவர் கோட்டையாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கோட்டை, நான் பேட்டை அப்படின்றாரு. மருதகாசியினால் தம்பி என அழைக்கப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மருதகாசியின் தம்பி என அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தஞ்சாவூரில் சிவராமன் மற்றும் இரணியன் ஆகியோருடன் இணைந்து அப்பகுதி விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக விவசாய சங்கத்தை நிறுவியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தஞ்சாவூரில் சிவராமன் மற்றும் இரணியன் ஆகியோருடன் இணைந்து அந்த பகுதி விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக விவசாய சங்கத்தை நிறுவியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்த பொழுது பட்டுக்கோட்டையே சாய்ந்தது என்று போற்றியவர் யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மறைந்ததுக்கு அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டுக்கோட்டை சாய்ந்ததா? பட்டுக்கோட்டையே சாய்ந்ததுன்னு யார் சொல்கிறாங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாங்க. கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது. கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை, கலையுலகம் இருளாய் இருக்கிறது என்று கூறியவர் யாருன்னா கலைஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து கலைஞர் அவர்கள் என்னென்னா, கண்களை நான் மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது, ஆனால் கண்களை திறக்கிறேன். அதாவது கண்ணை மூடி இருக்கும் போது கூட ஒளி தெரியுது அப்படின்றாங்க.
கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகம் இருளாய் இருக்கிறது அப்படின்றாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எதுனா 1981. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் எது? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் எதுனா பட்டுக்கோட்டை. இந்த புக்கில் வந்து இவ்வளோ தான் அந்த கண்டென்ட் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி, அதாவது உயிர்மை சேனலில் அருண்குமார் சார் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 2003 எடிஷன் அதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உயிர்மை சேனல்.